लक्ष्मीन्द्र तव पाद सरोज युग्मे ब्रह्मेन्द्र रुद्र मुनिवृंद शिरोभिवन्द्ये श्रीमच्छटारि यतिराज सुपूजिते च शुद्धं मदीय हृदयं दृढमस्तु लग्नं वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्य गुणं बुधाग्र्यं नारायणातिर्सूर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। சபாயை நமஹ. கீதார்த்த சங்கிரகத்தில் நாம் ரெண்டாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வசக்கேன சோதிதே. ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷியே சுசம்ஸ்கிருதே आत्मानुभूति सिद्ध्यर्थे पूर्वशक्येन चोदिते. யோகலக்ஷியே ஜீவாத்ம ஸ்வரூபத்தினுடைய தாத்காலிகமான ஒரு சாட்சாத்காரத்தை பெறுவதற்கு நோக்குடையவராக இருக்கை. சுசம்ஸ்கிருதே சாத்விக தியாகத்தோடு கூடினதான ஆத்மானுபூதி இடைவிடாது சுவாத்ம சாட்சாத்காரமாக இருக்கக்கூடிய சித்தி, அந்த பல சித்தியை அர்த்தே பிரயோஜனமாக கொண்டிருக்கக்கூடிய ஞான கர்மாத்மிகே நிஷ்டே, ஞானம் கர்மாத்மிகே கர்மம் என்று சொல்லக்கூடியதான நிஷ்டே இரண்டு யோகங்கள் பூர்வசக்கேன சோதித்தே முதல் 6 அத்தியாயங்களின் மூலமாக சொல்லப்படுகின்றன. நம்முடைய சம்பிரதாயத்தில் பூர்வசக்கேன சோதித்தே அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானயோகமும் கர்மயோகமும் முதல் 6 அத்தியாயங்களின் மூலமாக சொல்லப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறார் சுவாமி ஆளவந்தார். இனிவரும் 3 ஸ்லோகங்களினாலேயும் 3 ஷட்கங்களுடைய அர்த்தங்களை சாமான்யமாக அருளி செய்கிறார். அதில் இந்த 2வது ஸ்லோகத்தின் மூலமாக முதல் ஷட்கத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்வதாக அமைந்திருக்கின்றது. ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷியே சுசம்ஸ்கிருதே. ஞானமாகிற நிஷ்டை அப்படின்னு சொன்னால் ஞானயோகம் என்று பொருள் ஏற்படுகிறது. கர்மமாகிற நிஷ்டை அப்படின்னால் கர்மயோகம். அந்தந்த அதிகாரியாக இருக்கக்கூடியவன் தான் செய்ய வேண்டியதான நிஷ்டையில் அவன் நிற்கின்றான் அப்படின்றதுனால இங்கு நிஷ்டா அப்படின்ற ஒரு பிரயோகமானது பண்ணப்பட்டிருக்கு. ஞான கர்மாத்மிகே நிஷ்டே, அந்தந்த அதிகாரி எதில் பிரவேசிக்கின்றானோ அந்த யோகத்திலே அவன் நிற்கின்றான் அப்படின்னு சொல்லப்படுறது. நிஷ்டைன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் சொல்லலாம். நியதமான நிஷ்டை, நியதமாக நிற்கை அப்படின்னு அர்த்தம். அதாவது பலம் ஏற்படும் வரையாக பலசித்தியர்த்தம் ஸ்திரமாக செய்யக்கூடியதான உபாயம் அப்படின்ற அர்த்தமும் இந்த நிஷ்டா சப்தத்துக்கு பொருந்தும். எது பர்யந்தம் பலன் சித்திக்கின்றதோ, பல பிராப்தி பர்யந்தம் காரியத்தை சரிவர செய்யக்கூடியது. கர்மாத்மிகம் அப்படின்னால் கர்மயோகம் என்று சொல்லக்கூடியது தபசு, தீர்த்த யாத்திரை முதலானவைகள் கர்மயோகத்தினால் சொல்லப்படக்கூடியது. ஞானயோகமாவது கர்மயோகத்தை செய்து மனோஜயம், அதாவது சித்தவருத்தி ஏற்பட்டு மனதை எவனொருவன் ஜெயிக்கின்றானோ அதன் பிறகு தன் பரிசுத்தமான ஸ்வரூபத்தை தியானம் செய்வது என்பது ஞானயோக சப்தத்தினால் சொல்லப்படுறது. இந்த கர்மயோகத்தினுடைய ஸ்வரூபத்தையும் ஞானயோகத்தினுடைய ஸ்வரூபத்தையும்
இதன் பிறகு வரக்கூடிய ஸ்லோகங்களின் மூலமாக 5வது ஸ்லோகங்கள் தொடக்கமாக இந்த கர்மயோகத்தினுடைய ஸ்வரூபத்தையும் ஞானயோகத்தினுடைய ஸ்வரூபங்களையும் பற்றி ஆளவந்தார் தெரிவிக்க இருக்கின்றார். அதனால் ஞான கர்மாத்மிகே நிஷ்டே அப்படின்னு சொல்லப்பட்டது. யோக லட்சியே அப்படின்னால் தாற்காலிகமாக சுவாத்ம சாட்சா்காரத்தை பலனாக கொண்டது தான் யோக லட்சியே அப்படின்னு சொல்லப்படுறது. கர்மயோகம் செய்த பிறகு ஞானயோகத்தை பெறுகிறான் ஒரு அதிகாரி. அதனால் ஆத்ம சாட்சா்காரமானது ஏற்படுகிறது. இப்போ 2வது அத்தியாயம் பூர்த்தியாக பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் பொழுது கர்மயோகத்தினுடைய பெருமையை பற்றி பேசி கர்மயோகத்தை செய்து முடித்த பிறகு ஞானயோகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கின்றதான விஷயத்தை பற்றியும் தொடங்குகின்றார். ஞானயோகம் இல்லாமல் கர்மயோகத்திலேயே ஆத்ம சாட்சா்காரமானது வரும் அப்படின்றதும் 3வது அத்தியாயத்தினால சொல்லப்பட்டதான ஒரு விஷயம். இந்த அதிகாரியாக இருக்கக்கூடியவன் தான் செய்யக்கூடியதான கர்மயோகத்தை ஆத்ம சாட்சா்காரம் வர வரைக்கும் ஸ்ரத்தையாக அனுஷ்டானம் பண்ணி சாத்விக தியாகத்தோட ஸ்வயமேவ காரியதி ஸ்வயமேவ காரித்தவான் அப்படின்னு சொல்லக்கூடியதான தனக்கான ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் பகவானுடைய பிரீத்தி உகக்கும் வரையிலே எவனொருவன் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கின்றானோ பலனை எதிர்பார்க்காமல் காரியத்திலே எவனொருவன் பிரவர்த்திக்கின்றானோ அப்படி பிரவர்த்திக்கக்கூடியவனுக்கு ஆத்ம ஞானமானது ஏற்படுறது. அந்த ஆத்ம ஞானமானது கர்மண்யேவாதிகாரஸ்தே இது மாதிரியான ஸ்லோகங்களில் சொல்லப்படக்கூடியதான விஷயம். கர்மயோகத்தினால இப்படிப்பட்டதான ஆத்ம ஞானமானது சித்திக்கின்றது. லோகத்தில் யாரெல்லாம் சிஷ்டர்கள் என்று பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் கர்மயோகத்தை அனுஷ்டானம் செய்து அதன் பிறகு ஞானயோகத்தை அனுஷ்டானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அப்படிப்பட்டதான அதிகாரிகளை அனுசரித்து நாமும் முதலிலே கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் தெரிவிக்கின்றார். யாருக்கு மனநிலையானது பக்குவம் இல்லையோ அவர்கள் முதலில் கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும். கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதனால் மனதானது பக்குவப்படும், மனசம்யமனம் ஏற்படும். மனதை வெளி வியாபாரங்களில் ஈடுபட விடாமல் தடுக்கக்கூடியதான ஒரு சக்தியை அவன் அதிகாரியானவன் கர்மயோகத்தினால் பெறுபவனாக இருக்கின்றான். அதனால் மனசு பக்குவம் இல்லாதவர்களுக்கு ஞானயோகத்தில் நேரடியாக நுழைந்தால் தவறுதல் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நேரடியாக ஞானயோகத்திலே பிரவேசிக்காமல் கர்மயோகத்தை செய்து, கர்மயோகம் என்பது நாம் இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றதாக இருக்கின்றபடியினால் அந்த கர்மயோகத்தை அனுஷ்டித்தால் பிழை என்பது ஏற்படாது என்கின்ற காரணத்தினாலேயும் கர்மயோகத்தை முதலில் அனுஷ்டித்து அதன் பிறகு ஞானயோகத்தை பிரவேசிக்கக்கூடியதான ஒரு தன்மையை பெரியோர்கள் ஆசிரியத்த ஒரு பிரகாரத்தை பகவான் இந்த இடத்திலே அர்ஜுனனுக்கு உபதேசித்தருளினார். ஞானயோகம் என்பது நமக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்று. அதனாலும் நாம் கர்மயோகத்தை முதலில் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விசேஷத்தையும் இங்கு பகவான் தெரிவிக்கின்றார். ஏன்னா கர்மா என்பது நமக்கு பழக்கமுடையதாக இருக்கிறபடியினால் பழகியதாகையாலே சுகரமாக இருக்கக்கூடியது இந்த கர்மா. இந்த காரணங்கள்னால சிஷ்டர்கள் என்று பிரசித்தி பெற்றவர்களும் மற்றவர்களும் கர்மத்தையே அனுஷ்டித்தனர் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல சொல்கிறார். இப்போது ஆளவந்தார் யோக லட்சியே அப்படின்னு ஒரு பிரயோகம் பண்ணியிருக்கார்.
யோகலட்சியே அப்படின்ற இடத்துல பிரயோகிக்கப்பட்டதான யோகம் என்பது ஞான யோகம் கிடையாது. பின்ன அந்த யோக சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், திருடமான ஒரு மனோநிலையை பெற்று அதன் பிறகு ஏற்படக்கூடியதான வியாபாரமே இந்த இடத்துல யோக சப்தத்தினால சொல்லப்படுகின்றது. நமக்கு ஏகாகிர சித்தா அப்படின்றது வேணும். ஏகாகிர சித்தா அப்படின்னால் மனது ஒருநிலைப்படுதல். அப்போ அந்த ஏகாகிர சித்தை என்பது முக்கியம். ஏகாகிர சித்தை எப்படி வரும் அப்படின்னால், ஆத்ம சாட்சா்காரம் பெறுவதற்கு நமக்கு எப்பொழுது தகுதியானது இருக்கின்றதோ அப்பொழுது ஏகாகிர சித்தையானது ஏற்படும். இப்போ இந்த ஏகாகிர சித்த என்பது ஆசனம், பிராணாயாமம் முதலான அங்கங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒன்று. பல அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தியான, தாரண, சமாதிகி அப்படின்னு அங்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த அங்கங்கள் எல்லாவற்றையும் சரிவர செய்தால் நமக்கு மனதை அடக்குதல் அப்படின்ற ஒரு தன்மையானது சித்திக்கும். அப்படி மனதை அடக்கினால் ஆத்ம சாட்சா்காரமானது ஏற்படும். இதுக்கு ஆத்மாவலோகனம் அப்படின்னு மற்றொரு பெயரும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு மனோநிலை ஏற்படும் பொழுது ஆத்ம சாட்சா்காரம் சித்திக்கின்றபடியினால் ஆத்மாவலோகனம் ஏற்படும் என்று 2வது அத்தியாயத்திலே தெரிவிக்கின்றார். ஆத்ம நித்தியத்துவ புத்திகி விவசாயாத்மிகா புத்திகி ஏகேக குருநந்தன இது மாதிரியான ஸ்லோகங்களின் மூலமாக தெரிவிக்கின்றார். ஆத்ம நித்தியத்துவ புத்தியானது ஏற்பட வேண்டும். அதனால் யோக லட்சிய என்கின்ற இடத்துல ஆத்ம சாட்சா்காரமே சொல்லப்படுகின்றதுன்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய வியாக்கியானங்களின் மூலமாக சாதிக்கின்றார். இப்போ ஞான யோகத்திற்கும் அதற்கு உத்தேசியமாக இருக்கக்கூடியதான கர்மயோகத்திற்கும் இதனுடைய பலத்திற்கும் என்ன வேற்றுமை இருக்கின்றது? ஞான யோகம் பண்ணுறோம், கர்மயோகம் பண்ணுறோம், பலனில் வேற்றுமை இருக்கின்றதா அப்படின்னால், ஆத்ம சாட்சா்காரம் என்று சொல்லக்கூடியதான யோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான ஞான யோகம் என்பது சுவாத்ம சிந்தனத்தை எவனொருவன் இடைவிடாமல் பண்ணுறானோ அவனுக்கு தான் சித்திக்கும். சுவாத்ம சிந்தனம் என்பது முக்கியம். அந்த சுவாத்ம சிந்தனம் தியானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இடையிடையே வரக்கூடியதான பலன்கள் என்பது சொப்பனத்தில் நமக்கு தோன்றக்கூடியதான தாத்காலிகமாக ஒரு ஆத்ம சாட்சா்காரம் என்பது, பிறகு தொடர்ந்து வரக்கூடியதான பலம் ஆத்மானுபவம் அப்படின்ற ஒரு பலன். அந்த பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னால், இந்த சரீரத்துடனே ஏற்பட்டதான ஒரு பிராப்தம். எப்போ நமக்கு ஆத்ம சாட்சா்காரம் பண்ணுறோம் அப்படின்னால், கர்மாவை சரிவர அனுஷ்டித்து அதனால் மனசில் ஒரு திருடம் ஏற்பட்டு சரீரத்தோடு கூடி நாம் நம்முடைய இந்திரிய நிகிரகங்களை செய்து அதன் பிறகு ஆத்ம சாட்சா்காரம் என்பதை பெறுகின்றோம். ஆத்மானுபவம், ஆத்ம சாட்சா்காரம் என்பது சரீரத்தோடு ஏற்படக்கூடியது. ஆத்மானுபவம் என்பது சரீரத்தை விட்ட பிறகு ஏற்படக்கூடியதான ஒன்று. அதனால் இந்த ஆத்மானுபவம் என்பது காரணமாக இருக்கக்கூடியது. ஆத்மானுபவம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஞான யோகம் என்பது. அதனுடைய ஞான யோகம் என்பது வேறு, அதனுடைய காரியமாக இருக்கக்கூடியதான ஆத்ம சாட்சா்காரம் என்பது வேறு. இரண்டுத்தினுடைய பலனும் வேறு. அதனால தான் சுசம்ஸ்கிருதே அப்படின்னு சொன்னார். இந்த கர்மம், இந்த ஞானம், இதனுடைய அதீனங்கள், இது யாருக்கு அதீனமாக இருக்கக்கூடியது அப்படின்னால் பரமாத்மாவுக்கு அதீனங்களாக இருக்கக்கூடியவர்கள். பரமாத்மா பிரீத்தியே இதுக்கு பலம், மற்றவைகள் பலன்கள் கிடையாது. இந்த கர்மயோகத்திற்கும் ஞான யோகத்திற்கும் பலனாக இருக்கக்கூடியது எது அப்படின்னால் பரமாத்மாவுடைய பிரீத்தி.
இந்த கர்மஜான யோகங்கள் ஏன்னா பரமாத்மாவுக்கு அதீனங்களாக இருக்கக்கூடியவைகள். மற்ற விஷயங்கள் எதுவுமே இதற்கு பலன்களாக இருக்காது. இப்போ இந்த கர்மயோகத்தை அனுஷ்டித்தாலும் ஞானயோகத்தை அனுஷ்டித்தாலும் பலன்ல ஆசை இல்லாமல் அனுஷ்டிக்க வேண்டும். பரமாத்ம பிரீத்தி தான் இதற்கு பலன் அப்படின்ற எண்ணத்தோட மற்ற எல்லாவற்றையும் பரிஷ்காரம் செய்து ஏற்படக்கூடிய அனுபவமே இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஆத்மானுபூதி சித்தியர்த்தே அப்படின்னு 6வது அத்தியாயத்தில் ஞானயோகம் என்பது மிகவும் ஆனந்தமான விஷயம் அப்படின்றத சொல்ல போறார். இப்போ மற்ற அனுபவங்கள் இருக்க இதெல்லாம் சிற்றின்பங்கள். அப்போ அந்த சிற்றின்பங்கள்ல நம்முடைய புத்தியை செலுத்தாமல் ஆத்மானுபவம் என்று சொல்லக்கூடியதான உத்கிருஷ்டமான ஒரு அனுபவத்தில் புத்தியை செலுத்தி நாம் அடையக்கூடிய சுகம் இருக்க, அதுதான் நம் ஜீவாத்மாக்களுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடியதான சுகம். அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம் அப்படின்னால் ஆத்ம சாட்சா்காரம் என்று சொல்லக்கூடியதான ஒரு சுகம். அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுவது என்பது இந்த இடத்துல கர்மயோகத்திற்கும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியவை. பூர்வசக்கேன சோதித்தே அப்படின்னு சொன்னார். முதல் 6 அத்தியாயங்களின் மூலமாக ஞானயோகமும் கர்மயோகமும் அனுஷ்டிக்கப்பட வேண்டியவை அப்படின்ற விதியை பெருமாள் இந்த இடத்திலே காண்பிக்கிறார். இதில் முதல் அத்தியாயம் தொடக்கமாக தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்ற ஸ்லோகம் தொடக்கமாக, 2வது அத்தியாயத்தில் நத்வேவாகம் ஜாத்துநாசம் அப்படின்னு சொல்கிற 12வது ஸ்லோகத்துக்கு முன்பு வரைக்கும் இருக்கக்கூடியது பூர்வ பேட்டிகா. அந்த பூர்வ பேட்டிகா ரூபமாக அமைந்திருக்கக்கூடியது, அதுக்கு உபோத்காதம் அப்படின்னு பெயர். இந்த உபோத்காதத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னால், இந்த கீதா சாஸ்திரம் ஆரம்பிப்பதற்கு பிரகிருத்தத்திற்கு உபயுக்தமாக இருக்கக்கூடியவை. அதாவது எது தேவையோ, எதை பற்றி சொல்ல இருக்கிறோமோ அதற்கு அபேட்சித்தமான விஷயங்களை பற்றியதான நிரூபணம், அதாவது சொல்லக்கூடிய விஷயத்தை புரிய வைப்பதற்காக அதை சார்ந்திருக்கக்கூடியதான மற்ற விஷயங்களை பற்றி தெரிவிப்பது என்பது உபோத்காதம் அப்படின்னு பேர். எந்த விஷயத்தை பற்றி தெரிவிக்க இருக்கிறோமோ அதை சார்ந்த விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. ஆக ஞான கர்ம யோகங்களை பற்றி பூர்வ பேட்டிகா ரூபங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த முதல் 6 அத்தியாயத்தில் தெரிவித்திருக்கிறார். இது மாதிரி இந்த ஞான கர்மாத்மிகே நிஷ்டே அப்படின்னு சொல்லக்கூடியதான 2வது ஸ்லோகத்தினால முதல் சட்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 6 அத்தியாயங்களின் மூலமாக ஜீவாத்மா என்று சொல்லக்கூடியதான ஒரு அவர தத்துவத்தை பற்றி தெரிவிக்கின்றார். அதாவது சிறிய தத்துவத்தை பற்றி தெரிவிக்கிறார். பக்தி யோகம் என்று சொல்லக்கூடியதான பரம் தத்துவம், பராக்கிரமத்தில் இருக்கக்கூடியதான மோக்ஷோபாயத்தை இந்த இடங்களிலே தெரிவிக்காமல் இப்போ மற்ற சில விஷயங்களை இந்த 6 அத்தியாயங்களை தெரிவிக்கின்றார். அதன் பிறகு மோக்ஷோபாயங்களை பற்றி தெரிவிக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல தெரிவித்து கொண்டு ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலட்சியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வசக்கேன சோதித்தே அப்படின்ற 2வது ஸ்லோகத்தினுடைய விஷயங்களை இன்னைக்கு நாம் பார்த்தோம். மேலும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அடியனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அடியன் தெரிவிக்கின்ற மற்ற விஷயங்கள் சந்தேக நிவர்த்திய யதாசக்தி அடியன் தெரிவிக்கிறேன். தெரியலன்னா அடியனுடைய வாத்தியார் சுவாமி இடத்துல கேட்டு சொல்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நாளை பார்க்கலாம். தாசன்.